வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 அலகு 1 எண்ணியல் இதில் பயிற்சி 1ல் முதல் கணக்கும் 2வது கணக்கு பார்க்க போகிறோம். கோடிட்ட இடங்களை நிரப்புகவும் சரியா தவறா பார்க்க போகிறோம். இந்த கணக்கை பார்க்கறதுக்கு முன்னால் நமக்கு முழுக்களோட கூட்டல் எப்படி நம்ம கூட்டுறது எப்படி நம்ம கழிக்கிறதுன்னு நமக்கு தெரியணும். இப்போ பாருங்க, 2 நம்பரை நம்ம கூட்ட போகிறோம். அதாவது +5 +5ன்னா கூட்டணும். கூட்டினா என்ன வரும்? +10. அதே மாதிரி -5 -5ன்னா என்ன வரும்? இதுவும் ஒரே குறி தான், கூட்டணும். என்ன கூட்டினா என்ன வரும்? 10. என்ன 10? -10. பாருங்க, ஒரே குறின்னா கூட்டி அதே குறியை போடணும். இதுவும் பாருங்க, ஒரே குறி தான், கூட்டி அதே குறியை போடணும். இதே இது வெவ்வேறு குறியாக இருந்தால் நம்ம கழிக்கணும். அதாவது 5 -3 அப்படின்னா இது வேற வேற குறி, கழிக்கணும். கழிச்சா என்ன வரும்? 5ல் 3 கழிச்சா 2. பெரிய நம்பருக்கு மேலே என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்கா? எதுவுமே இல்லை, ப்ளஸ் இருக்காது. அப்போ இது வந்து +2ன்னு அர்த்தம். அதே இது 3 -5னாலும் கழிக்க தான் செய்யணும். பாருங்கள், வேற வேற குறி. இது +3, இது -5, வேற வேறுனா கழிக்கணும். கழிச்சா என்ன வரும்? 2. பெரிய நம்பருக்கு முன்னா -2. இவ்வளோதான் கான்செப்ட். சரியா? இப்போ முதல் கணக்கு பார்க்கலாமா? பாருங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புகளை முதல் கணக்கு பாருங்க. இங்கே -30 ப்ளஸ் இது கூட ஏதோ ஒரு நம்பரை கூட்டணும். கூட்டினா என்ன வருமா? 60 வரணும். -30 கூட எந்த நம்பரை கூட்டினா 60 வரும்? எந்த நம்பரை கூட்டணும்? 90 கூட்டணும். அப்போ பாருங்க, இந்த இடத்துல 90 வருமா? இப்போ பாருங்க, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், ப்ளஸ்ஸு மைனஸ், வேறு வேறு குறி. அப்போ வேறு வேறு குறி நம்ம என்ன செய்வோம்? கழிப்போம் இல்லையா? அப்போ 90ல் 30 மைனஸ் பண்ணிட்டு 60. என்ன 60? +60. பெரிய நம்பருக்கு ப்ளஸ் தானே இருக்குது, அதனால் இந்த இடத்துல +60. சரியா? அதுக்கு அடுத்தது இங்கே வாங்க. இங்கே என்ன இருக்குது? -5 ப்ளஸ் டேஷ். நமக்கு ஆன்சர் என்ன வருது? -100 வருது. அப்போ -5 கூட எதை கூட்டினா -100 வரும்? -95. -95. பாருங்க, ரெண்டும் ஒரே குறி. நம்ம என்ன செய்வோம்? கூட்டுவோம். அப்போ 5ஐயும் 95ஐயும் கூட்டினா 100. என்ன 100? 2லேயும் மைனஸ், அதனால் -100. இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அதுக்கு அடுத்தது இதை பாருங்க, -52 ப்ளஸ் -52 ஒரே குறி. 2 ஒரே குறினா கூட்டணும். அப்போ 52ஐயும் 52ஐயும் கூட்டுங்க. என்ன வரும்? 2 2ஐயும் கூட்டினா 4, 5 5 10, 104. என்ன ஆன்சர்? 104. ப்ளஸ்ஸா மைனஸா? மைனஸ். பாருங்க, ஒரே குறினா கூட்டி அதே குறியை எழுதணும். -104. இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பர் வரும். ஆனால் என்ன செய்யணும்? -22. ஒரு நம்பர் கூட -22 கூட்ட என்ன வருதா? 0 வருது. அப்போ எந்த நம்பரை கூட்டணும்? 22 +22. சரியா? அப்போது பாருங்க, இது +22, இது -22. வேற வேறு குறியாக மாறிச்சா? வேற வேறுனா கழிக்கணும். அப்போ 22 மைனஸ் 0. சரியா? அடுத்தது 5வது பாருங்க. இந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பர் வரும். அந்த நம்பருக்கு கூட -70 கூட்டுறோம். கூட்டினா என்ன வருதா? +70. அப்போது என்ன செய்யலாம்? நம்ம இந்த இடத்துல 140 நமக்கு வருமா? 140. பாருங்க, இது +140, இது -70. அப்போ வேற வேற குறி. வேற கூட கழிக்க தானே செய்வோம். அப்போ 140ல் 70 மைனஸ் பண்ணால் 70. புரிஞ்சுதா? 140ல் 70 மைனஸ் 70. பெரிய நம்பருக்கு ப்ளஸ் தானே இருக்குது, அப்போ +70. அதுக்கு அடுத்தது 6வது பாருங்க. 20ஐயும் 20ஐயும் கூட்டினா 100. அப்போ 100லேருந்து எதை மைனஸ் பண்ணால் நமக்கு 0 வரும்? 20ஐயும் 80ஐயும் கூட்டினா 100. 100லேருந்து ஏதோ ஒரு நம்பரை மைனஸ் பண்ணால் அப்போ 0 வருது. எதை மைனஸ் பண்ணோம்? -100. -100. இது ரெண்டையும் கூட்டினா 100. 100 - 100 0 வந்துடும். அப்போது 100 கூட -100 கூட்டினா 0வாக மாறிவிடும். சரியா? அதுக்கு அடுத்தது இங்கே வாங்க. 75 ப்ளஸ் -25. 75 கூட எதை கூட்ட போகிறோம்? -25 கூட்ட போகிறோம். இது +75, இது -25. வேற வேற குறி. வேற வேற கூட கழிக்கணும். அப்போ 75ல் 25 மைனஸ் பண்ணி என்ன வரும் பாருங்க? 75ல் 25 மைனஸ் 0, 5 இல்லையா? 5ல் 5 மைனஸ் 0, 7 2 50. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 50. என்ன 50? +50. +50. சரியா? இந்த இடத்துக்கு வாங்க. 171 இருக்குது. இந்த 171 கூட எந்த நம்பரை கூட்டினா 0 வரும்? -171 கூட்டணும். -171. 171 கூட -171 கூட்டினா என்ன ஆயிரும்? 0வாக மாறிவிடும். அடுத்தது பாருங்க, 9வது இது. இங்கே என்ன இருக்குது? -3 -12
-77. இந்த பிராக்கெட் மட்டும் தான் மாறி இருக்கும். நம்ம எண்களை முழுக்களை எப்படி நம்ம மாற்றி மாற்றி கூட்டினாலும் என்ன ஆகாது, விடை வந்து மாறாது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய 3 நம்பர் தான் அப்படியே இங்கேயும் வரும். அப்போ -77 வந்துருச்சு, -12 வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், -3 இருக்கும். இந்த இடத்துல -3. சரியா? இப்போ பாருங்க, இதே மாதிரி தான் இதுவும். இங்கே இருக்க நம்பர் இங்கே இருக்க நம்பர் மாறாது. அப்போது இங்கே என்ன இருக்கும், முதல் நம்பர் -42. அப்போ இங்கே என்ன வரும், நமக்கு -42 வரும். ரெண்டாவது நம்பர் இங்கே டேஷ், இங்கே ரெண்டாவது நம்பருக்கு பாருங்க 15, அந்த 15 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல -23. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், -23 தான் வரும். -23. அதாவது இந்த மாதிரி 3 நம்பரை நம்ம எப்படி மாற்றி மாற்றி கூட்டினாலும் சரி கழிச்சாலும் சரி அதே ஆன்சர் தான் வரும். அப்போ பாருங்க, -42, அதுக்கடுத்து பாருங்க +15, அதுக்கடுத்து -20. கரெக்டாக வந்துருச்சா? எதை முடிச்சிட்டோம், இந்த கோடிட்ட இடங்களை நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது சரியா தவறா பார்க்கலாமா? பாருங்க, சரியா தவறா எனக்கு ஒருக. -32 கூட்டல் எதிர்மறை -32. அதாவது -32 கூட்டல் எதிர்மறை +32. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, -32 கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து என்னது, தவறு. இது வந்து தவறு. -32 கூட்டல் எதிர்மறை என்னது, +32. இங்கே கொடுத்துருக்குது மைனஸ். அப்போ இது தவறு. அடுத்து பாருங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, -90 -30 ரெண்டையும் கூட்டணும். ஒரே குறி இல்லையா, கூட்டினா என்ன, ஒரே குறினா கூட்டுவோம். 90ஐயும் 30ஐயும் கூட்டினா என்ன வரும் பாருங்க, 90 ஒரு 30 கூட்டுங்க, 0 9 3 120. என்ன 120, -120. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 60ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு. இந்த கூற்றும் தவறு. எழுதிடலாமா, தவறு. அடுத்தது லாஸ்ட் பாருங்க, -125 +25. அதாவது இது -125 +20 வேற வேற குறி இல்லையா. அப்போ 125லிருந்து 25 நம்ம மைனஸ் பண்ணணும், வேற வேற குறி. 5ல் 5 -0, 2ல் 2 -0, அந்த 1 அப்படி. அப்போ 100 பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ், அப்போ -100. அவங்களும் என்ன கொடுத்துருக்காங்க, -100 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இது வந்து சரி. முதல் இது தவறு, ரெண்டாவது தவறு, மூணாவது மட்டும் சரி. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.